யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று யாரும் சொல்ல முடியாது. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நம்முடைய மனநிலையை, நம்முடைய இருதயத்தை வசனத்திற்கு தகுந்தபடி மாற்றிக்கொள்வது. நமக்கு 1000 சந்தேகம் இருக்கலாம், நமக்கு 1000 குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் கீழ்ப்படிதல் என்றால் என்ன? சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நம்முடைய அறிவு என்ன சொன்னாலும் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டதான நிலையில் வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தபடி நம்முடைய மனநிலையை மாற்றிக்கொள்கிறதுக்கு பேர் தான் தேவனுக்கு கீழ்ப்படிவது. பிசாசுன்னு சொன்னால் அது சந்தேகத்தை கொடுக்கிறதான ஒரு ஆவி, நமக்கு குழப்பத்தை கொடுக்கிற ஒரு ஆவி, நமக்கு அவநம்பிக்கை கொடுக்கிறதான ஒரு ஆவி. கர்த்தர் ஏதாகலும் செய்வேன் என்று சொல்லும்போது உங்கள் மனதில் பிசாசு சொல்லுகிறான், அது சம்பவிக்காது, அது நடக்காது. நாம் அந்த ஆவிக்கு நேராகத்தான் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். எப்படி எதிர்த்து நிற்பது? ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். அந்த சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது தான் தேவனுக்கு கீழ்ப்படிவது. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. விசுவாசம் என்றதான வார்த்தையை நம்ம சொன்னாலே ஆபிரகாமை டச் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் ஆபிரகாம் விசுவாசத்தில் ஒரு முக்கியமான பகுதியை வகிக்கிறார். அவருக்கு குமாரன் பிறப்பான் என்று வாக்குத்தத்தம் அவருக்கு உரைக்கப்பட்ட போது அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே விசுவாசித்தார் ஆபிரகாம். விசுவாசிக்கும் போது அவருடைய நிலை எப்படி இருந்தது என்று ரோம நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் கூறுகிறார். ரோம நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன், கேளுங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் 99 வயது, அவருக்கு 99 வயதுடைய அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன். அவர் விசுவாசிக்கிறார். உடனே மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நமக்கு எல்லாருக்கும் தகப்பனானான். யார் விசுவாசிக்கிறார்களோ, யார் விசுவாச மார்க்கத்தாரோ அவர்களுக்கு தகப்பனாகிறார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதை நம்பிக்கையோடே விசுவாசிக்கிறார். 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் தன் மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இது முக்கியமான வார்த்தை, எண்ணாதிருந்தான். அதை யோசிக்காமல் இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அதை பொருட்படுத்தாமல் இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அதை பற்றி சிந்தனை கொள்ளாமல் இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொல்லப்பட்டிருக்கு எண்ணாதிருந்தான். சிந்திக்காமல் இருந்தான் என்றதுக்கும் எண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? வித்தியாசங்கள் இருக்குது. இந்த எண்ணாமல்ங்கிறதான வார்த்தை அக்கௌண்டிங் வேர்ட். அவன் கவுண்ட் பண்ணலை அதை. ஏன் அதை எண்ணாதிருந்தான்? என் வாழ்க்கை குறித்து தேவன் ஒரு கணக்கு வைத்து இருக்கிறார், அந்த கணக்கின்படி தான் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 11, ரோமர் 6:11, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்து இருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். விசுவாசம் ஒரு மேக்ஸ், அது ஒரு கணக்கு. தேவனை பார்க்கிறோம், அந்த வார்த்தையை பார்க்கிறோம், அந்த வார்த்தைக்கு நாம் 100க்கு 100 மதிப்பெண் கொடுக்கிறோம், 100க்கு 100 நாம் அதை மதிக்கிறோம். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை 100க்கு 100 ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் தன் மனைவி ஆகிய சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் கவுண்டிங்கே பண்ணாமல் அதில் அவர் உறுதியாக இருக்கிறார். 4:20, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவராகிறார். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா இதுதான்.
நாம் யாருமே பிசாசுக்கிட்ட நேரடியாக போயிட்டு போ பிசாசுன்னு சொல்கிறவங்க கிடையாது. அது நம்ம வேலை கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களில் எனக்கு அதிகமாக எப்படி போதிக்கப்பட்டது, பிசாசு பயங்கரமானவன், பிசாசு நம்ம கெடுக்க முடியாது, நம்மோடு கூட இருக்கிறான், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எப்போ பார்த்தாலும் போ பிசாசுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் என்னுடைய வாலிப காலங்களில். அப்பாலா போ சாத்தானே, போ பிசாசே, எப்படி விசுவாசிக்கணும்னு சொல்லி கொடுக்கல. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதே பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது. ஆபிரகாம் விசுவாசித்ததே அவன் சந்தேகத்துக்கு எதிராக எதிர்த்து நின்றது, அந்த குழப்பத்துக்கு எதிராக எதிர்த்து நின்றது. தேவன் தம்முடைய சித்தத்தை உங்களில் செய்ய அனுமதியுங்கள். தேவனுடைய இஷ்டம் என்னவோ, தேவனுடைய விருப்பம் என்னவோ அது உங்களில் அவர் செய்ய அவருக்கு அனுமதி கொடுங்க. பிசாசு எஸ்ன்னு சொன்னால் நோ சொல்லணும், பிசாசு நோன்னு சொன்னால் எஸ்ன்னு சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் பிசாசு தன் வார்த்தைகளை பேசும்போது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேச வேண்டும். நாம் பேசணும். போ பிசாசுன்னு சொல்கிறது கிடையாது. தைரியமாக பேசுறது, உறுதியான மனநிலையோடு பேசுவது, சந்தேகம் இல்லாமல் பேசுவது. எவனாகலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து நடு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி ஆகும் என்று சந்தேகப்படாமல் தன் இருதயத்திலே விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும். பிசாசு உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் வாயை திறக்கும் போதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ, வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை பேசி நாம் பழக வேண்டும். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். பயம் மனுஷனுக்கு இருக்கணும். தவறு செய்வதற்கு பயப்படணும், பொய் சொல்கிறதுக்கு பயப்படணும், பாவம் செய்கிறதுக்கு பயப்படணும். ஆனால் தேவையில்லாத பயங்கள் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். பயம் என்று சொல்வது பிசாசினுடைய ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம். இந்த பயம் என்னன்னா அது ஒரு ஆவி. தேவன் உங்களுக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல். இந்த பயம் ஒரு ஆவி பாருங்க, தைரியமே இருக்காது உங்களுக்கு வாழ்க்கையில். எதையும் செய்வதற்கு துணிச்சல் கிடையாது. ஐயோ என்னால் முடியாது, இதை நான்லாம் செய்ய முடியாது, நான் போக முடியாது. கோலியாத்தை பார்த்து ஓடினாங்கல்ல, அவங்கெல்லாம் யார்? கோழைகள். அது ஒரு ஆவி. தேவன் இல்லாதவன் கோழையாக இருக்கிறான். தேவ ஆவி யாருக்குள்ளெல்லாம் இல்லையோ அவன் கோழையாக இருக்கிறான். தேவ ஆவி யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் கோழைகள் அல்ல. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவ ஆவி உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். தேவன் நமக்கு பயம் உள்ள கோழைத்தனமான ஆவியை தேவன் நமக்கு தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆவி, அமைதியான மனதை தேவன் தந்திருக்கிறார். பிரச்சனையே இல்லாத போது, எந்த நெருக்கமும் இல்லாத போது மனதில் அமைதி கொள்வது இயல்பு. எதிரான சூழ்நிலைகள் மத்தியில் அமைதலாக இருப்பது அது இயல்பானதல்ல. அது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆவி, அமைதியான மனம். புயல் காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, படகு முழுக்கத்தக்கதாக பயங்கரமான நாசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏசு எப்படி இருந்தார்? அமைதியாக இருந்தார். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுன்னு சொல்கிறான்ல, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் நம்ம சொல்கிறான்ல. ஆவியானவர்னா அந்நிய பாஷை பேசி மேலுக்கும் கீழுக்கும் குதிக்கிறது மட்டும் கிடையாது. இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் அபிஷேகம் பெற்றிருக்கிறதுன்னு அர்த்தம். அபிஷேகத்தில் என்ன இருக்கிறது? பயம் இல்லாத ஒரு தன்மை இருக்கிறது. அபிஷேகத்தில் நமக்கு தைரியம் இருக்கிறது, நமக்கு ஒரு தெளிந்த புத்தி இருக்கிறது. என்னாகம புஸ்தகம் 13 கர்த்தர் என்ன செய்கிறார்? மோசேயை கூப்பிட்டு கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக 12 பேரை அனுப்பும்படியாக சொன்னதை 1 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். தேசம் எப்படிப்பட்டது? அது நல்ல தேசமா? அந்த தேசம் வளப்பமானதா இலப்பமானதா? அங்கே தண்ணீர் வசதி இல்லாமல் இருக்கிறதா? விவசாய நிலங்கள் அங்கே நன்றாக இருக்கிறதா? ஆடு மாடுகளுக்கு வேண்டியதான தீவனங்கள் அங்கே கிடைக்குமா? அந்த தேசம் குடியிருப்புக்கு நல்லதா? அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 12 பேரை அங்கே அனுப்புகிறான். தேசத்தை அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. இருந்து ஒரு திராட்சை கொலையை சொல்லிட்டு திராட்சை கொலையை அறுத்து கொண்டு வராங்க. அந்த திராட்சை கொலை எப்படி இருந்ததா? ஒரே ஒரு திராட்சை கொலையை 2 பேர் கம்பில் கட்டி தோல் மேலே வச்சு கொண்டு வந்துருக்குறாங்க. அப்போ அது எவ்வளோ செழிப்பான தேசமாக இருந்திருக்கும்.
இருக்கிறதுலே பெஸ்ட்டை நமக்கு தருகிறவர் நம்முடைய தேவன். உச்சிதமான கோதுமையால் நான் உம்மை போஷிப்பேன். அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக அனுப்புகிறாரு. இவங்கெல்லாம் அங்கே போகிறாங்க, அந்த நிலங்களை பார்க்குறாங்க, வளங்களை பார்க்குறாங்க, தண்ணீரை பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற ஜனத்தையும் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவொடனே இப்போ கணக்கு சொல்லணும், ரிப்போர்ட்டு கொடுக்கணும் மோசேக்கு. 13:27 வாசிக்கிறேன். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும், இந்த ஆனால் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, பயங்கரமான வார்த்தை இது. ஆனால் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள் மிகவும் பெரியவைகளுமாக இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம், அவர்கள் யோர்தான் அண்டையிலே குடியிருக்கிறார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவனுக்கு கோபம் வந்துருச்சு உடனே. எல்லாம் சும்மா இருங்கப்பா கொஞ்ச நேரம். இவன் பேசுகிறான், என்ன பேசுகிறான், நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்ளலாம், அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்றான். எப்படி பேசுகிறான் பாருங்களேன். இவனும் மனுஷன் தானே, அதே கண்ணு தான் இவனுக்கு இருந்தது. இவன் 10 கை உடையவனா? காலேபுக்கு 10 கை இருந்துச்சா? அவனும் அங்கே தான் போய் இருக்கிறான். ஆனால் இவங்க சொல்கிறாங்க, நம்ம ஆள் தான், கதை முடிஞ்சுது, நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவன் சொல்கிறான், நாம் உடனே போகலாம், அதை சுதந்திரித்து கொள்ளலாம், சிம்பிளாக ஜெயிச்சிடலாம். இதை கேட்டவன் அவங்களுக்கெல்லாம் கோவம் வந்துச்சு. சில வீடுகளில் நடக்கும் இந்த மாதிரி. நீ விசுவாசத்தை பேசுனீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, அவிசுவாசத்தை பேசுவாங்க. அவனோட போய் வந்த மனிதர், நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாதே, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். பயம் வந்துருச்சு உள்ள. அது ஒரு ஆவின்னு சொன்னல, அந்த ஆவி சொல்லுது அவங்க நம்மளோட பலவானுங்க, நம்மளாம் அவங்கள போய் ஜெயிக்க முடியாது. நாங்கள் சுற்றி போய் பார்த்து இந்த தேசம் தன் குடிகளையே பட்சிக்கிற தேசம், அவங்க ஆளுங்களே அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் புத்திரரை நாங்கள் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு எப்படி இருந்தோம். கால்குலேஷன் போட்டாங்க, கணக்கு போட்டாச்சு, கணக்கை போட்டு பதில் எழுதியாச்சு. அவங்களாம் ராட்சத புத்திரர், அவங்களாம் பெரிய ஆட்கள், நாங்களாம் யாரு, வெட்டுக்கிளிகள். தங்க சைஸ் என்ன செஞ்சிட்டாங்க, சைஸையே சுருக்கிட்டாங்க. பிழையம் இவங்களை பற்றி சொல்கிறான் பின்னொரு அதிகாரங்களில், காண்டாம் இருக்கிறது கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆனால் இவங்களுடைய எண்ணம் என்ன, நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோம். பெரிய பிரச்சனையை பார்த்த உடனே பயத்தினால வெட்டுக்கிளியாக மாறிட்டாங்க இவங்க. எத்தனை பேர் நீங்கள் அந்த மாதிரி ஆகுறீங்க? உங்கள் பிரச்சனைகளை பார்க்கும்போது, பிரச்சனைகள் பெரிதாக்கப்படும் போது உங்களை மிகவும் சிறிதாக எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? இது ஒரு ஆவி, இது ஒரு ஆவி பாருங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவி பெற்றவங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அந்த ராட்சத புத்திரருக்கு முன்பாக அங்கே தேவன் எவ்வளோ பெரியர் என்று பார்க்கிறார்கள். அடுத்தது இந்த துர்ச்செய்தியை பரம்ப பண்ணுறாங்க எல்லாருக்கிட்டேயுமே. இவங்க 10 பேர் மட்டும் நாசமாக போகிறது இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அந்த துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். துர்ச்செய்தியை பரம்ப பண்ணுறாங்க. நல்ல செய்தி சீக்கிரமாக பரம்புறது இல்லை, துர்ச்செய்தி சீக்கிரமாக போயிடும். அப்படியே நான் நல்லவன் யாருக்கிட்டே நீங்கள் சொல்லுவீங்களா? ஆனால் கெட்டவனாயிட்ட என்ன பண்ணுவீங்க, உடனே போயிட்டு நான் சொல்லாமலே சொல்லுவேன், அவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவீங்க. மனிதனுடைய இயல்பு அது. துர்ச்செய்தியை சீக்கிரமாக பரம்ப பண்ணினார்கள். இதை கேட்ட உடனே எல்லா ஜனங்களுக்கும் துக்கம் வந்து, அழுகை வந்து, கவலை வந்து, எல்லாரும் அழத் தொடங்கி விட்டார்கள். 14ஆம் அதிகாரம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரல் இட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரா முழுவதும் அழுது கொண்டு இருந்தார்கள். அழுதுட்டு சொல்கிறாங்க, நாங்கள் செத்து போனால் எகிப்திலே நாங்கள் செத்து போனால் நலமாக இருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். எப்படி நினைக்கிறாங்க, நாங்கள் எகிப்திலேயே செத்திருந்தா பரவாயில்ல, இல்லை இப்போ செத்தா கூட பரவாயில்ல. பயம் என்ன செய்து அடுத்த ஒரு மறுரூபத்திற்குள்ளே செல்கிறது. பயம் புலம்பலாக மாறுகிறது, புலம்பல் கூக்குரலாக மாறுகிறது. கூக்குரல் என்ன செய்கிறது, வாழ்க்கையை வெறுத்து நான் செத்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லுகிறது. நீங்கள் யாரும் அப்படி சொல்கிறீங்களா, செத்தா நலமாக இருக்கும்னு? கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் அப்படி சொல்லக்கூடாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் நம் மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள்,
அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்முடைய இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதுதான் விசுவாச கணக்கு. இது சாதாரணமாக எல்லாருக்குள்ளேயும் வந்துடும். இது ஒரு ஆவி. காலை சும்மாலாம் பேசலை, அப்படி அவன் ஆவி அப்படித்தான் இருந்தது, அவன் ஆவி அது. என்னாகமும் 14:24 என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவி உடையவனாய் இருக்கிறபடினாலும், வேற ஒரு ஆவி இருந்தது. இது பயமுள்ள ஆவி இல்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவி. இந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் எபேசியரில் பவுல் ஜெபம் பண்ணுறார். அந்நிய பாஷை பேசி குதிக்கிற ஆவிக்காக அவர் ஜெபம் பண்ணலை. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது எதிர்த்து நிற்கும்படியாக ஒரு ஆவி. இது இல்லாமல் நம்ம எவ்வளோ ஆவியில் அபிஷேகத்தில் களி கூறினாலும் பயன் இல்லை நமக்கு. இந்த ஆவியை தேவன் ஜனங்களுக்கு தர வேண்டும் என்று பவுல் வேண்டுதல் செய்கிறார். இதை குறித்தும் கலங்காத ஒரு ஆவி, அமைதியான ஒரு ஆவி, எந்த சூழ்நிலைக்கு முன்னாலும் தைரியமாக நிற்கிறதான காலேபினுடைய ஆவி, காலேபுக்குள் இருந்ததான அந்த ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அந்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் ஏதாவது சொல்லும்போது அது நடக்காது என்று சொல்ல அவர்களால் முடியாது, அது ஆகாது என்று சொல்ல அவரால் முடியாது. அவர் என்ன சொன்னாலும் எஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, காரணங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஒரே பதில் தேவனாக இருக்கிறார். தேவனால் எல்லாம் முடியும். பிசாசு காதலை என்ன சொன்னாலும், சந்தேகம் காதலை என்ன சொன்னாலும், குழப்பங்கள் காதலை என்ன சொன்னாலும், சொந்த பந்தங்கள் என்ன சொன்னாலும், சூழ்நிலைகள் என்ன சொன்னாலும் அதற்கு ஏற்றபடி அவர்கள் பேச மாட்டாங்க. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவர்கள் பேசுவார்கள்.